தொடர்ந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்று மனம் இருந்தாலும் வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அதனால அவ்வப்போதுதான் சந்திக்க முடிகிறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கெஸ்ட் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லு, கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொன்னாங்களா? டேக் லெஃப்ட்னு கூட்டால தெரிச்சு விடுறாங்க, வர மாட்டேங்கிறாங்க. அமைப்பில் இருக்கக்கூடிய பெண் தோழர்களை பிசுறுன்னு சொல்றது, இன்னைக்கு நான் பிசுறுன்னு சொல்லுவேன், நாளைக்கு நான் உசுறுன்னு சொல்லுவேன், அதுக்கு அதை பத்தி உனக்கு என்னடா பிரச்சனை மசுறு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். உண்மையான பிசிறுகள் தட்டப்பட வேண்டி இருக்கின்றன. மயிலாடுதுறையில் காளியம்மாள் போட்டியிட்ட போது அப்படின்னு சொல்லல, மயிலாடுதுறையில் அவ போட்டியிட்ட போது நீங்கெல்லாம் வேலை செய்ய பாசத்துல அக்காவை அம்மாவையே கூட அப்படி அவா இவான்னு கூப்பிடுறத மேடையில அந்த பாசத்தை குறைச்சிக்கலாம். இல்லைங்க, நான் கூட எங்க அண்ணன் மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. என் வீடியோல பார்த்துட்டு மரியாதை நிமித்தமாக நான் பேசக்கூடியது. மரியாதைக்குரிய தற்குறி சீமான் அவர்கள், தொடர்நிலையா இருக்கக்கூடிய அந்த நாம் தொடர்பு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தற்குறி சீமான் அவர்கள் அபரிவிதமான மரியாதை உண்டு. எங்க அண்ணன் மாணவரே மரியாதை வச்சிருக்கிறார். ஏதாவது ஒரு கட்சியில யார் பேசி இருந்தாலும் அதை நான் ஏற்கல. சரி, அப்படியே இருந்தாலும் நீங்க உங்க தொலைபேசியில பேசிக்கிறீங்கன்னா வேற, அதையெல்லாம் ஏன் பதிவு பண்றீங்க? நீங்க இப்போ கூட காலையில பேசுறாங்க கிடட்டு போய சுபவீரபாண்டியன் அப்படின்னு திரும்ப யூனிவர்சல் ட்ரூத் தலைப்பூரா நிறைய இருக்கு. எனக்கு 72 வயசு முடிஞ்சிருச்சுங்கிறத நான் எப்பவும் மறுக்கல. 72 வயதானவன் கிழவன் தான், அது என்ன பெரிய, என்னதான் ஜிம் பண்ணாலும் வயசு கூடும்போது கிழவன். தமிழ் தேசியம் பேசுகிற நீங்கள் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் போட்டிடுறீங்க? இது வரைக்கும் அதுக்கு அவங்க விடையே சொல்லலை. அதுக்கு அண்ணன் விளக்கம் கொடுத்துட்டாரு. தேங்காய் பத்தை வாங்கிட்டு போறவன் நினைச்சியா நீ? தேங்காய் மொத்தமும் என்னதுதான். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இந்தியாவே எனக்கு தான், நான் அதிபர் ஆகுவேன், இந்த லைனுக்கு வந்துட்டாரு. அது மருத்துவத்தை தான் காட்டணும். எதையுமே அவங்க விளக்கல. தமிழ் தேசியம் என்றால் பெடரலிசம் அப்படிங்கிறத நோக்கி வர்றாரா, இல்ல ரைட் டு செசேஷன் இருக்கிறாங்களா? அப்படிலாம் அவர் எங்கேயாவது கூட்டங்கள்ல பேசுறாரா? இல்ல, அது அவருக்கு தெரியாதுங்க. செசன் செடிசன்லாம் பேசினா அண்ணன் எங்க போவார்? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வேலண்டைன்ஸ் ரிமீ மாட்டேன். டேக் லெஃப்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்று மனம் இருந்தாலும் வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அதனால அவ்வப்போதுதான் சந்திக்க முடிகிறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கெஸ்ட் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சொல்லு, டேக் லெஃப்ட்னு கூட்டால தெரிச்சு விடுறாங்க, வர மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கு நம்மோடு பேராசிரியர் சுபவி அவர்கள் இணைந்திருக்கிறார். பல சமீபத்திய நிகழ்வு குறித்தும் அப்புறம் அவர் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அது இந்த உரையாடலினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்க போகிறது. அதையும் அனைவரும் பார்க்க வேண்டும். இன்னைக்கு திராவிட இயக்கம் என்ன செய்து, ஒரு இயக்கமாக எதுவுமே செய்யலை அப்படின்ற பல விமர்சனங்கள் சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது. ஆனால் ஒரு விரிந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது பல இடங்களிலும் இன்றைக்கும் திராவிட இயக்கம் தீர்க்கமாக தன்னுடைய வேலைகளை பல முனைகளில் நின்று பல்வேறு பரிமாணங்களில் செய்து கொண்டே தான் இருக்கிறது. அதன் ஒரு பரிமாணமாக திராவிட பள்ளி என்கின்ற முன்னெடுப்பு கோவிட் காலத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது குறித்தும் நாம் இன்றைக்கு அவரோடு உரையாட இருக்கிறோம். அதனுடைய மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் 15 தொடங்கி செப்டம்பர் வரைக்கும் நடைபெற இருக்கிறது. ஆர்வம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். ரொம்ப கணிசமான தொகை தான், 1500 ரூபாய்க்கு நீங்கள் முதுநிலை முடித்து விடலாம். உங்களுக்கு தரமான புத்தகங்களும் வந்து சேர இருக்கிறது. அதன் மூலமாக நம்ம இன்றைக்கு கரண்டாக இருக்கக்கூடிய தலைப்பு, பல விஷயங்கள் பேசப்பட வேண்டியது இருக்கின்றன. உண்மையான பிசிறுகள் தட்டப்பட வேண்டி இருக்கின்றன. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. என்னைய கெஸ்ட்னு கூப்பிட்டுட்டு நீங்களே இவ்வளவு நேரம் பேசியிருக்கீங்க அப்படின்னு ஐயாவுக்கு வருத்தம் இருக்கலாம். இப்போ இளைஞர்களுக்கு திராவிட இயக்கம் ஒன்றுமே செய்யலை, அவங்கள இழுக்கிறதுக்கு திராவிட இயக்கம் ஒன்றுமே செய்யலை, ரொம்ப பழைய முறையில் இப்போவும் வந்து கிரகணத்தன்னைக்கு கறி உணவு சாப்பிடுவது, அமங்கல நாளில் வந்து மங்கள நிகழ்வுகளை நடத்துவது, இது மட்டும் போதுமா? புதிய யுத்திகள் வேண்டாமா? இளைஞர்களை கொண்டு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தை திறந்தோம் அப்படின்னா கோரிக்கை மலைகளும் ஒரே பயங்கரமான கடிப்புகளும் குரல் வலை கடிப்புகளும் வந்து தீவிரமாக இருக்கிறது. இப்போ இதற்கு நடுவில் தான் திராவிட பள்ளின்ற இனிஷியேட்டிவ் வந்து தொடர்ந்து நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. இந்த இனிஷியேட்டிவ்க்கான நோக்கம், காரணம் என்ன? கோவிட் பீரியட்ல நம்ம ரெஸ்டா இருக்கிறோம் அல்லது இந்த நேரத்தில் ஏதாவது செய்யணுன்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டதா? இதனுடைய நோக்கம் என்ன? அதாவது அது இந்த கொரோனா தொற்று பெருந்தொற்று காலத்தில் தான் நாங்கள் இதை உருவாக்கணும். எங்களுக்கு எங்கள் இயக்கத்தை பொறுத்தளவு அது ஒரு மிகப்பெரிய போர்க்குணம் உள்ள புரட்சிகரமான இயக்கம் இல்லை, வெகுமக்கள் இயக்கமும் இல்லை. எங்கள் அடிப்படை நோக்கம், செயல்பாடு எல்லாமே கருத்து பரப்புரை என்பதை சார்ந்ததாக இருந்துச்சு. அப்போ கருத்து பரப்புரைக்கு பல வடிவங்கள் இருக்குது.
மேடை என்பது ஒரு காலத்தில் ரொம்ப முன்னால் இருந்த ஊடகம், இன்றைக்கி அதான் கடைசியில் இருக்குது. அது வலையொலிகள் வந்துடுச்சு, புத்தகங்கள் வெளியிடுறோம். நம்ம அதுக்கு முன்னாடியே நாங்கள் கருஞ்சட்டை பதிப்பகம் தொடங்கிட்டோம், மின் இதழ் நடத்துகிறோம். பல்வேறு வகைகளில் கருத்துக்களை கொண்டு போவதுங்கிறத தாண்டி இதை நிதானமாக ஒரு பள்ளியாக நடத்தினால் என்ன அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அது கோவிட் காலத்தில் வேறு வேலை செய்ய முடியலைங்கிறனால கூட அல்ல, அப்போ வேலை செய்வது கடினமானதும் கூட. ஆனால் அந்த நேரத்திலும் நாம் அப்படியே முடங்கி போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இன்னும் சொன்னால் அதை நாங்கள் காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15 தான் பத்திரிகையாளர்களை அழைத்து சொன்னோம், இப்படி ஒரு திராவிட பள்ளி தொடங்குதா இருக்குன்னு. பிறகு ஐயா பெரியார் பிறந்த நாளில் 2020 இன்றைய முதலமைச்சர், அன்றைக்கு திமுக கழகத்தின் தலைவராக இருந்த தளபதி தான் அதை தொடக்கி வச்சாங்க. நோக்கம் என்ன என்றால், ஒரு வகுப்பாகவே அதை கொண்டு போவது. என்ன செஞ்சிருக்கு, திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு என்ன, திராவிட இயக்கத்தின் கோட்பாடுகள் என்ன, திராவிட இயக்கம் இந்த மண்ணில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் என்ன, இப்படி ஒரு 3 பாடங்களாக தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். பிறகு அதை ஒரு முதல் நிலை, தொடக்க நிலை, முதுநிலைன்னு 2ஆக பிரித்தோம். ஏன்னா எல்லோருக்கும் வந்த உடனே செய்திகள் தெரியாது, புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வரலாம். ஓரளவுக்கு தெரிந்தவர்களுக்கு முதுநிலை என்று 2 வகுப்புகள், 2மே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆண்டுக்கு 300 மாணவர்கள்னு தான் நாங்கள் கணக்கிட்டோம். ஆனால் முதல் ஆண்டே நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக சேர்க்கை இருந்தது. பிறகு 500ன்னு வச்சுட்டோம், அதுக்கு மேலே முடியாது. அஞ்சல் வழியில் தான் நடத்துகிறோம். நாங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை இப்போ சந்திக்கிறோம், கொரோனா காலத்தில் சந்திக்க முடியல. இந்த 3 பாடங்கள், இதில் என்ன வியப்புனா தேர்வும் நடத்துகிறோம், இறுதியாக தேர்வு நடத்துகிறோம். நான் கூட விளையாட்டாக சொன்னேன், நம்ம நடத்துவோம், தேர்வு எழுதுவாங்களான்னு. ஏன்னா இந்த தேர்வு எழுதி என்ன பயன்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த சான்றிதழை வச்சு எங்கேயாவது வேலைக்கு போக முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் போக முடியாது. சரி, முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு தேர்வு நடத்தினோம். இதுவரையில் 1695 பேர், 4 ஆண்டுகள்லையும் சேர்த்து 1695 பேர் படித்திருக்கிறார்கள். பெண்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, 210 பேர் தான் பெண்கள் இருக்காங்க. நேற்றைக்கு கனிமொழி அவர்களை சந்தித்த போது அவங்களும் கேட்டாங்க, ஏன் பெண்கள் குறைச்சலாக இருக்காங்க, ஏன் தென் மாவட்டத்தில் குறைச்சலாக இருக்காங்கன்னு. நாங்கள் முயற்சி செய்கிறோம், சேர்க்கை குறைவாக இருக்குது, நீங்கள் தான் இப்போ கூடுதலாக பெண்கள் வருவதற்கு ஏற்பாடு செய்யணும்னு சொன்னேன். பெண்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறது எங்களோட அடிப்படையான விருப்பமும் கூட. நல்ல செய்தி என்னென்னா, வெளிநாடுகள்லேருந்தும் படிக்கிறாங்க அஞ்சல் வழிங்கிறதுனால. 6 கண்டங்கள்லேருந்தும் இதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் உமாபதி, இணை ஒருங்கிணைப்பாளர்கள் கார்த்தி, நம்முடைய வெற்றி செல்வன், மதிவாணன். அந்த கார்த்தி அடிக்கடி சொல்லுவார், 6 கண்டங்கள்லேருந்து வந்துருக்காங்கன்னு. பெருசாக ஒன்றும் இல்லை, ஆப்பிரிக்காவிலேருந்து, காங்கோவிலேருந்து ஒருத்தர் படித்தார், ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் படித்தார், எப்படியோ இருந்தது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு தவிர்த்த பிற 8 மாநிலங்கள்லேருந்து படிச்சிருக்காங்க. மேற்கு வங்கத்திலேருந்து, கேரளாவிலேருந்து, எல்லாம் 8 மாநிலங்கள்லேருந்தும் வந்திருக்காங்க. 2000 பேருக்கு இந்த செய்திகளை சொல்லியிருக்கோம். 2000 பேரையும் எப்படி திராவிட இயக்க கொள்கையாளர்களாக வந்துட்டாங்கன்னா சொல்ல முடியாது. ஒரு 10 விழுக்காடு அப்படின்னா கூட நமக்கு 200 பேர் ஒரு 4 ஆண்டுகளில் இந்த கொள்கைகளை தெரிந்து கொண்டு உள்ளே வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிற செய்தி ஒன்று தான், திராவிடம் என்றால் அது ஒரு கட்டத்தில் மொழி குடும்பத்தை குறித்தது, மொழியை, இனத்தை, நிலத்தை குறித்தது. ஆனால் இன்றைக்கு வரலாற்று போக்கில் திராவிடம் என்பது சமத்துவம், சமூக நீதி, பெண் விடுதலை போன்ற கொள்கைகளை குறிக்கிற ஒரு கருத்தியல். திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். நான் யாருன்னு கேட்டால் நான் தமிழன் தான், நான் மொழியால், இனத்தால் நான் தமிழன் தான். திராவிடம் என்கிற கருத்தியலை ஏற்றுக்கொண்டிருப்பதால் நான் திராவிட தமிழன். திராவிட தெலுங்கர்கள் இருக்கலாம், திராவிட வங்காளிகள் இருக்கலாம், திராவிட அமெரிக்கர்கள் கூட இருக்கலாம். திராவிடம் என்கிற சமத்துவம் என்கிற கருத்தியலை ஏற்றுக்கொள்வது. ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதை விட அடுத்த தலைமுறைக்கு கடத்தினோமான்னு ஒரு கேள்வி இருக்கு. எனவே தான் இந்த திராவிட பள்ளி இந்த 4 ஆண்டுகளில் ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் 250க்கு குறைவாக மாணவர்கள் சேர்ந்தார்கள். பொதுவாக 500க்கு ஒரு 5-10 கூடுதல் அல்லது குறைவாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற ஆகஸ்ட் 15 இந்த வரும் கல்வியாண்டுக்கான சேர்க்கை தொடங்குகிறது. யாரையெல்லாம் வைத்து அந்த புத்தகங்களை எழுதுகிறோம்னா, பல்கலைக்கழக பேராசிரியர்கள், திராவிட இயக்க ஆய்வாளர்கள்,
கல்வியாளர்கள் என்று பலர்கிட்டையும் அந்த கட்டுரைகளை கேட்டு வாங்கி அனுப்புகிறோம். இப்போது நேரடியான சந்திப்பையும் இந்த ஆண்டு தொடங்கியிருக்கோம். இந்த இது முடிந்ததற்கு பிறகு, கொரோனா முடிந்தது, 3 மையங்களில் சென்ற ஆண்டே நடத்துகிறோம். இந்த ஆண்டு சென்னை, கோவை, அரியலூர் நடத்துகிறோம். போன ஆண்டு மதுரையில் நடத்துகிறோம். இப்படி நேரடி சந்திப்புகளையும் நடத்துகிறோம். ஆகஸ்ட் 11ஆம் தேதி தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு 50 விழுக்காடு எழுதுகிறார்கள். 500 பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு 200-250 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். ஏன்னா இந்த தேர்வு எழுதுவது பெரிய அதிசயம். அவங்களா விரும்பி எழுதினாலே தவிர நம்ம என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திருத்துவீங்களா? இல்லை, அதாவது அந்த பெரும்பாலும் அந்த சில அந்த ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி பிக் அண்ட் டிக் மாதிரி கொடுக்குறோம். சில கட்டுரைகளாகவும் கேட்குறோம். இப்போ சென்ற ஆண்டுலேருந்து முதுநிலை படிக்கிறவர்களுக்கு மேடை பேச்சு பயிற்சியும் கொடுக்குறோம். அதை தாண்டி 3 தலைப்புகளை கொடுக்குறோம். போன ஆண்டு பெரியார் விரும்பிய மானுடம், பாலின சமத்துவம், இப்படி கலைஞரின் சமூக நீதி, அதில் கட்டுரைகள் கேட்குறோம். மிகச்சிறந்த கட்டுரைகளை எங்கள் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் மூலமாக புத்தகமாகவும் வெளியிடுகிறோம். பேச்சாளர்களை எங்கள் அரங்குகளில் மேடைகளுக்கும் அழைத்து வருகிறோம். இப்போது ஒரு அளவுக்கு அதிலேருந்து ஒரு பேச்சாளர்கள், ஒரு அணியினர் வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சென்னையில் நடந்த கூட்டத்தில் ஒரு பெண் பேசினது, அதை நாங்கள் வலைவொலியிலையும் போட்டிருந்தோம். நாங்களே எதிர்பார்க்கல. அவங்களா எனக்கு இந்த திராவிட பள்ளிக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு அவங்க சொல்லி, நான் படிக்க என் முதல்ல ஒரு காரியம் பண்ணேன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் இருந்த பூஜை அறையை கம்ப்யூட்டர் ரூமாக மாற்றிட்டாங்க. பூஜை அறை அல்ல, இப்போ கம்ப்யூட்டர் தான் வச்சுருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கும் இந்த விஷயத்தை இப்போ சொல்கிறேன். நான் இந்த அரங்கத்தில் என் பிள்ளைங்க எந்த ஜாதி எந்த மதத்தில் விரும்பினாலும் அவங்க திருமணம் செஞ்சுக்க நானும் என் கணவரும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாற்றம் ஒரு சிலரிடம் வந்தால் கூட அது இந்த பள்ளியினுடைய வெற்றி அப்படின்னு தான் கருது. அதான் எங்களுக்கு நோக்கம். அட்மிஷன் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்குது? இந்த இது படிச்சிருக்கணுமா? ஃபீஸ் எவ்வளவு? எத்தனை வயசு இருக்கணும்? அந்த ஃபீஸ் முக்கியமான ஒரு கேள்விங்க. நான் பார்த்தேன், பயங்கரமான ஃபீஸு. எவ்வளவு பயங்கரமான அப்படின்னா, இதை நடத்துகிற 50 பேரும் பாக்கெட்ல இருந்து பணத்தை கொட்டுற அளவுக்கு பயங்கரம். 1500 ரூபா ஃபீஸு முதுநிலை. நீங்கள் புக்கு வேற கொடுக்குறீங்க. 25 புக்கு பிரிண்டிங் காசு எவ்வளோ? அதாவது 1500 ரூபா தான் ஒருத்தட்ட வாங்குகிறோம். அதாவது தொடக்க நிலைக்கு 1500, முதுநிலைக்கு தனி 1500 ஒரு ஆண்டுக்கு. அதுக்கு நாங்கள் அஞ்சலில் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நேரடி சந்திப்புகளின் போது அன்று ஒரு நாள் முழுவதும் அவங்க எல்லோருக்குமான தேநீர், மதிய உணவு, புத்தகங்கள் எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஏன்னா இதை நாங்கள் முழுக்க தொண்டாகவும் செய்கிறோம்னு சொல்ல முடியாது. இதை தொழிலாக நாங்கள் செய்யவே இல்லை. இதை ஒரு சேவையாக கருதித்தான் திராவிட இயக்கத்தை சில அங்குலங்களாவது உயர்த்தாமல் சாவதில்லை அப்படிங்கிறது தான். எங்களால் என்ன இயலுமோ அதை செய்கிறோம். மாணவர்களோட வரவேற்பும் நல்லா இருக்குது. புத்தகங்கள் வரலேன்னு சிலர் கேட்குறாங்க. நாங்களே மின்னஞ்சல் முகவரி இருக்குது, சந்தேகங்கள் இருந்தால் அதில் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். நேராக பார்க்கும்போது எங்களுக்கு இந்த தரம் அரியலூர்லாம் ஒரு 60-65 பேர் வந்திருந்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஒரு 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 செயலை தொடங்கியிருக்கிற ஒரு 1000 சொற்களை விட ஒரு செயல் வலியது என்பதால் இது எங்கள் செயல்பாடுகளில் இது ஒன்று. இந்த திராவிட பள்ளியில் சேருவதற்கு வயது என்பது நாங்கள் ஒரு 18 ஆகணும்னு சொல்கிறோம். ஏன்னா 5 வயது 10 வயது பிள்ளைகளுக்கு புரியாது. அதை தவிர பெண், ஆண் அல்லது திருநங்கையர் என்கிற எந்த வேறுபாடும் இல்லை. எந்த நாட்டினராக எந்த இனத்தினராகவும் இருக்கலாம். ஆனால் பாடங்கள் தமிழில் மட்டும்தான் நடத்தப்படும். பிற மொழியினர் வந்தாலும் மகிழ்ச்சி தான். ஆனால் அவர்களுக்கு தமிழ் புரிந்தால் தான். நாங்கள் பிற மொழிகளில் அனுப்ப இயலுவதில்லை. பெரிய நிபந்தனைகள் ஒன்றும் இல்லை. வயது வரம்பெல்லாம் 18க்கு மேலே எவ்வளோ வயதானவர்கள் இருக்கிறாங்க. ஒரு 65-70 வயசுல எல்லாம் திராவிட பள்ளி மாணவர்கள் இருக்கிறார்கள். அதை மாணவர்கள் என்பதை நான் அடையாளத்துக்காக சொல்கிறேன். நான் சொன்னால் திருச்சியில் இருக்கிற ஒரு கல்லூரியினுடைய முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர் இருக்கார். வேறு வேறு துறைகளில் இருக்க பேராசிரியர்கள் இருக்காங்க. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பேருக்கு குறையாமல் மருத்துவர்கள் படித்திருக்கிறார்கள். மருத்துவர் பல்வேறு துறைகளில் இருக்கிறவங்களும் வர்றாங்க, இளைஞர்கள் வர்றாங்க. இன்னமும் கூடுதல் எண்ணிக்கையில் பெண்கள் வர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். சென்ற ஆண்டு கொஞ்சம் திமுகவை சார்ந்த இளைஞர்கள்
கூடுதலாக வந்தார்கள் இந்த 4ஆம் ஆண்டில். முதல் ஆண்டெல்லாம் புதிதாக வந்து சேர்ந்தவர்கள். எனவே நான் இந்த வலையொலியின் மூலமாகவும் நாங்கள் தருகிற அழைப்பு, வாருங்கள் சேர்ந்து படிப்போம் என்பது தான். நாங்கள் சொல்லித்தரோம்னா நான் எப்பவும் சொல்லலை, சேர்ந்து படிப்போம். ஒரு சின்ன கோரிக்கை, நீங்க அரசோடு பேசக்கூடிய இடத்துலையும் இருக்கிறீங்க. பாடங்கள்ல திராவிட இயக்கங்கள் குறித்து அல்லது இங்க நடந்திருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் குறித்து இந்த மாதிரி பாடத்திட்டங்கள்ல சேர்க்கிறதுக்குன்னு ஒரு முயற்சி எடுக்கலாம் தானே? அதுல எதுவும் தடை இருக்கா? அதை செய்ய முடியும் தானே? அதாவது இப்போ கூட நான் அந்த தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினுடைய அறிவுரை குழு உறுப்பினராகவும் இருக்கிறேன். லியோனி நண்பர் தலைவராக இருக்கார். ஆனால் பலரும் என்ன கருதுகிறார்கள்னா அவங்க தான் பாடத்திட்டத்தை தீர்மானிக்கிறாங்கன்னு இல்லை. இந்த தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் என்பது புத்தகங்களை வெளியிடுகிற பப்ளிகேஷன் செக்ஷன் தான். பாடத்திட்டத்தை யார் தீர்மானிக்கிறார்கள்னா எஸ்சிஆர்டின்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த ஸ்டேட் எஜுகேஷனுக்கு இருக்குது. அங்கே என்சிஆர்டி நேஷனல் எஜுகேஷன்னு தனியாக இருக்குது. அவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். அதை நான் இப்போவும் சொல்லியிருக்கேன். அவர்கள் மிக கண்டிப்பாக பாடப்புத்தகங்களே, ரொம்ப வழக்கமான பாடங்களே வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நாம் இவ்வளவு நேரம் பேசிய அந்த இடஒதுக்கீடு பற்றியெல்லாம் கூட பாடங்கள் வரணும். ஒரு சுயமரியாதை இயக்க வரலாறு, இடஒதுக்கீட்டின் வரலாறு, இவையெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லப்பட வேண்டும். அதற்கான வேண்டுகோளையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். முயற்சிகளை தொடர்ந்து செய்வோம். டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய தொடர்பு முகவரி, இணையதள முகவரி பேசும்போதே கீழே வரும். ஆமாம், இந்த இடத்துல ஜிங்னு போட்டு விடுங்க, அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆமாம், அந்த கணிப்பொறியிலேயே அதற்கான அனுமதிக்கான அந்த விண்ணப்பமெல்லாம் இருக்குது. அதுலேயே ஆன்லைன்லேயே பண்ணலாம், அனுப்பிடலாம். ஆகஸ்ட் 15 முதல் அந்த சேர்க்கை தொடங்குகிறது. அதில் வரக்கூடிய மாணவர்களுக்கு வலையொலியில் வீடியோக்கள் பண்ணுவது இதில் உடன்பாடு இருக்குது அப்படிங்கிற க்ரைட்டீரியா வச்சுருந்தீங்க அல்லது அவங்க அது ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தாங்கன்னா யூடியூப் ரூட்டஸோ, பேரலையோ, ட்ரைப்ஸோ, அரண்சையோ இந்த மாதிரி நண்பர்கள் இயக்கக்கூடிய சேனல்களில் அவங்களுக்கான பயிற்சியை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். திராவிட பள்ளியில் பேச்சாளராக உள்ள வர்றவங்களுக்கும் ஒரு ஆர்வத்தையும் எங்களுடைய டேக் லெஃப்ட் சார்பாக அதை நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதமாக தருகிறோம். அதே போல் திராவிட இயக்கத்துக்கு பேச்சாளர் மட்டும் இல்லை, நிறைய வீடியோ எடிட்டர்ஸ் தேவை, நிறைய கேமராமேன் தேவை. நீங்கள் எல்லாரும் நினைத்து கொண்டிருப்பது போல திராவிட இயக்க பணி என்பது மேடையில் பேசுகின்ற பணி மட்டுமல்ல, அதை பரப்புரை செய்வது என்பது அதனுடைய எடிட்டிங்லேயும் இருக்குது, அதனுடைய கேமரா ஸ்கில்ஸ்லையும் இருக்குது. இவ்வளவு வேலைகள் இருக்கிறது. இதில் நீங்கள் திராவிட பள்ளியில் சேருகின்ற மாணவர்கள் இதில் எந்த துறையில் தங்களை பயிற்றுவித்துக் கொள்ள அவர்கள் விரும்பினாலும் பேரலை, யூடியூப் ரூட்டஸ், அரண்சை, ட்ரைப்ஸ் உள்ளிட்ட ஊடகங்கள் அதற்கு எப்போதும் திறந்தே இருக்கிறது. இங்கேயா கூடுதலாக இதில் பயிற்சி எடுத்துக்கொண்டு அவர்கள் திராவிடம் 100ல் அவர்கள் தொடர்ந்து வீடியோக்களையும் செய்யலாம். நன்றி. இதை நானும் உணர்ந்திருக்கிறேன். நான் தான் வருகிற 23ஆம் தேதி ஆவடியில் ஒரு கூட்டத்துக்கு நான் தலைப்பை என்ன கொடுத்துருக்கேன்னா, திராவிட அரசியலும் அறிவியல் தொழில்நுட்பம்னு கொடுத்துருக்கேன். மேடை மட்டுமே போதாது என்பதை நாம் உணரும். சிறப்பு. இப்போ இருக்கக்கூடிய அரசியலில் நாம் தமிழர் குறித்து எது பேச வந்தாலும் திராவிட இயக்கம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் தேடக்கூடிய ஒரு கவுண்டர் நரேட்டிவ், யார் எந்த கரெக்டாக பேசியிருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது யூடியூப் ரூட்டஸை மைண்டில் வச்சுருப்பாங்க. யூடியூப் ரூட்டஸ் பார்த்துட்டு ஓகே இதுதான் லைன் அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. சில வரலாறுகளை சொல்லி அதிலிருந்து தரவுகளை பேசுறது அப்படிங்கிற லைன் எடுக்கும்போது சமீப காலமாக அந்த ரயிலில் மிகப்பெரிய என்ஜின் நீங்கள் தான் பொருத்தி இருக்கிறீங்க. நாம் தமிழர்களுடைய பெரிய அவங்கெல்லாம் இன்னைக்கு யூடியூப்ல கண்டென்ட் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமும் நீங்களாவே இருக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள், அது அவங்களுடைய இன்னர் கட்சி பாலிடிக்ஸு, அது உள்ள நம்ம தலையிட வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் ஒரு கட்டத்தில் அவங்க அமைப்பில் இருக்கக்கூடிய பெண் தோழர்களை பிசுறுன்னு சொல்றது, இன்னைக்கு நான் பிசுறுன்னு சொல்லுவேன், நாளைக்கு நான் உசுறுன்னு சொல்லுவேன், அதை பற்றி உனக்கு என்னடா பிரச்சனை மசுறு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அவர் மாங்குன்னு என்னத்தையாவது பண்ணிட்டு கெட்ட வார்த்தையில பேசி போடுறாரு. அது கெட்ட வார்த்தைன்னு சொல்லாதீங்க, அதை அரைச்சிட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நகைச்சுவையா கடந்து போக விரும்புறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வெறும் நகைச்சுவையாக கடந்து போக முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டின் அரசியலை ரொம்ப தரக்குறைவாக கீழே இழுத்துட்டு இருக்கிறார் அவர். இது என்ன ஆகுதுன்னா, அவர் பேசுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு எதிரான சொற்கள், ஆக ஒட்டுமொத்தமாக அரசியல் கருத்தாடல்களாக இல்லாமல் தனி மனித தாக்குதல்களாக, தனி மனிதர்கள் மீதான அநாகரிகமான தாக்குதல்களாக வருது. இது அவங்க கட்சிக்குள்ளே நடந்தது தான். ஒருத்தரை பிசுறுங்கிறாரு,
நித்யானந்தா கூட வெள்ளைக்கார பெண்கள் இருந்தால் ஃபிகருங்கிறாரு. அது எல்லாமே நாங்கள் பேசலை, எங்களுக்குள்ள பேசினது. ஆனால் வள்ளுவர் கோட்டத்தில் அவர் வெளிப்படையாக பேசுகிற போது அவர்களுக்குள்ள பேசலை, வெளிப்படையாக பேசும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் பிசிறு சொல்லலாம், அப்போ அடுத்த வாரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோ தூரம் காளிமாலை பற்றி பேசுகிறாங்க, மயிலாடுதுறையில் அவள் போட்டியிட்ட போதுங்கிறார். அவ இவன் தான். அதாவது மேடையில் பேசும்போதாவது மயிலாடுதுறையில் காளியம்மாள் போட்டியிட்ட போது அப்படின்னு சொல்லலை, மயிலாடுதுறையில் அவள் போட்டியிட்ட போது நீங்கள்லாம் வேலை செஞ்சு பாசத்துல அக்காவை அம்மாவையே கூட அப்படி அவா இவான்னு கூப்பிடுறதுல வழக்கமா இருக்கு. மேடையில் அந்த பாசத்தை குறைச்சிக்கலாம், மேடையில் பேசும்போது இல்லைங்க, நான் கூட எங்க அண்ணன் மேல எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. என் வீடியோல பார்த்துருப்பீங்க, மரியாதை நிமித்தமாக நான் பேசக்கூடியது. அவரே விதமான மரியாதை உண்டு, எங்க அண்ணன் மேல மாலாவரே மரியாதை வச்சிருக்கேன். அப்படி பேசுகிற மாதிரியே எல்லா இடங்களையும் அவர் கொண்டு வந்து விடுகிறாரோங்கிற ஒரு அச்சம் என் போன்றவர்களுக்கு இருக்கு. அதை ஆர்ப்பரித்து அந்த பிள்ளைகள் கை தட்டலாம். ஆனால் என்ன ஆகும்னா, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற இன்னொரு இளைஞனுக்கு என்ன தோணும்னா, அடுத்து நேரடியாக கெட்ட வார்த்தையே பேசிட்டு அவர் பெரிய வரவேற்பு வரும் போல இருக்கு அப்படின்னு மேடை முழுவதும் கெட்ட வார்த்தைகள் பேசுகிற அரசியலுக்கு தான் அவர் அடுத்த இடம் நோக்கி அதை நகர்த்துறார். அவரே சொல்கிறார், என் மொபைல் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தைகள் தான் பேசுகிறாரு. ஒரு சீரழிந்த அரசியலை உருவாக்குறார். அதுக்கு அரசியல் விமர்சகர்கள்ங்கிற பேரில் சிலர் அவர் நல்ல பொசிஷன் எடுத்துட்டாரு, நல்ல பொசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கிறாரு. இது எல்லாமே அச்சப்பட வேண்டியதில் இருந்தாலும் கவலைக்குரியதாக இருக்கிறது. உங்கள் கட்சிக்காரங்கன்னா கூட மேடையில் பேசும்போதாவது நீங்கள் ஒரு மரியாதையாக பேசி அதுக்கு அவங்களே கவலைப்படாமல் இருக்கலாம். நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு உள்ளே இருக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு என்ன காரணம் இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கட்சியில் இருப்பதில் ஏதோ ஒரு பயன் இருக்கிறது. எனவே தான் எல்லாரும் அப்படி என்ன சொன்னாலும், ஏன்னா அவர் இயல்பாகவே அவர் தொலைபேசியில் கட்சிக்காரங்கள்ட்ட யார்கிட்ட பேசினாலும் மோசமாக தான் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, தனிப்பட்ட உரையாடல் எடுத்து பார்த்தா எல்லா கட்சியிலையும் இப்படி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் செல்லூர் ராஜு பேசலையா, திமுக காரங்க பேசலையா? தனிப்பட்ட உரையாடலை எடுத்து வச்சு எப்படி அரசியல்வாதம் நடத்துறதுன்றாங்க. இல்லை, எனக்கு அப்படி பழக்கம் இல்லைங்க. நான் ஒரு பெரிய கட்சியில் ஒரு சிறு அமைப்பினால் கூட எந்த தோழரோடும் நான் அப்படி இதுவரைக்கும் பேசினதில்லை, எதிர்கட்சிக்காரங்களோடும் அப்படி பேசினதில்லை. அதை ஒரு சரளமாகவும் இயல்பாகவும் ஆக்க முயற்சிப்பதே அநாகரிகம் இல்லையா? ஏதாவது ஒரு கட்சியில் யார் பேசியிருந்தாலும் அதை நான் ஏற்கலை. சரி, அப்படியே இருந்தாலும் நீங்கள் உங்கள் தொலைபேசியில் பேசிக்கிறீங்கன்னா வேறு, அதையெல்லாம் ஏன் பதிவு பண்ணுறீங்க? நீங்கள் பல கேள்விகள் இருக்குது. அப்படி பேசுகிறதெல்லாம் ஏன் பதிவு பண்ணுறீங்க? அது வெளியிடப்படுகிறது. வெளியிடுகிற காவல்துறையினரை பற்றியும் அதே மாதிரி. அதாவது ஒரே ஒரு உளவியல் தாக்கத்தை அவங்க உருவாக்குறாங்க. இவங்களை தொட்டால் ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க. இப்போ என்ன ஒரு வாரமாக ரொம்ப இழிவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது என்னை பாதிக்காது. ஏன்னா நீ அரசியல் ரீதியாக எதையும் பேசாமல், நான் இப்போ கூட காலையில் பேசுகிறேன், அந்த கிழட்டு போய சுபவீரபாண்டியன் அப்படின்னு திரும்ப இது என்ன பெரிய விஞ்ஞான தேவை இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு? எனக்கு 72 வயசு ஆயிடுச்சு. யூனிவர்சல் ட்ரூத் தலை பூரா நிறையா இருக்குது. எனக்கு 72 வயசு முடிஞ்சிருச்சுங்கிறத நான் எப்பவும் மறுக்கலை. 72 வயதானவன் கிழவன் தான். அதில் என்ன பெரிய, என்னதான் ஜிம் பண்ணாலும் வயசு கூடும்போது கிழவன். என்னதான் ஆமக்கிறதுனாலும் 60 வயசு கிடந்தா கிழவன் தானே, அவரும் ஒரு கிழவன் தானே. யாராக இருந்தாலும் அது ஒரு பருவ மாற்றம் இடிவானதா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இளைஞராக இருப்பது மகிழ்ச்சிக்குரியது. ஆனால் இளைஞராகவே இருப்பது என்பது இயற்கைக்கு எதிரானது. அப்படிலாம் இருக்க முடியாது, யார் ஒருவராலும் இருக்க முடியாது. எனவே இவற்றையெல்லாம் அரசியல் மேடை கொண்டு வர்றாங்கங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நான் 2 கேள்வி கேட்குறேன். தமிழ் தேசியம் பேசுகிற நீங்கள் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் போட்டிடுறீங்க? இது வரைக்கும் அதுக்கு அவங்க விடையே சொல்லலை. உங்களுக்கும் இந்தியாவுக்கு என்ன தொடர்பு? நீங்கள் தமிழ்நாட்டு தேர்தலில் போட்டியிட்டால் கூட முதலமைச்சராகி தமிழ் தேசியம் பெற முடியுமா? முதலமைச்சரானால் கூட இந்திய ஒன்றியத்துக்கு உட்பட்டதாகத்தானே அது இருக்க முடியும். அதுக்கு அண்ணன் விளக்கம் கொடுத்துட்டாரு. தேங்காய் பத்தை வாங்கிட்டு போறவன்னு நினைச்சியா நீ? தேங்காய் மொத்தமும் என்னது தான், இந்தியாவே எனக்கு தான், இந்தியாவே தமிழ் தேசிய பூமி தான்.
நான் அதிபர் ஆகுவேன், இந்திய தமிழ் தேசியத்தை உருவாக்குவேன், அந்த லைனுக்கு வந்துட்டார் அவர். சரி, அது மருத்துவத்தை தான் காட்டணும். இல்லையா? இதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். இல்லை, இது இந்தியாவுக்கு அப்புறம் இந்தியாவையே தமிழ் தேசியமாக்கணுங்கிறதெல்லாம் நல்ல மருத்துவராக பார்த்து தான் கேட்கணும். இதுக்கு நான் இல்லைங்க, அதுல ஒரு சிக்கல் என்னன்னாக்கா, இவரை மருத்துவர்கிட்ட அனுப்பிச்சோம்னாக்கா வெளில வரும்போது அந்த மருத்துவர் இப்படி வந்துடுறாரு. ஒரு சீரழிவு நடந்து கொண்டிருக்கு. ரொம்ப சுருக்கமாக நாம வேடிக்கையா பேசினாலும் ஒரு சீரழிவுக்கு உள்ளாக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப உண்மையிலேயே அரசியலுக்கு கட்சிக்கெல்லாம் விடுங்க, ஒரு பொது நாகரிகத்துக்கே ஒரு ஆபத்தான ஒரு சக்தியாகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறாருன்னு நான் ரொம்ப உண்மையாக நம்புகிறேன். எந்த எதிர்ப்புலையும் இதுலேயும் நான் சொல்லலை. ஏன்னா அப்படி எதிர்க்கணும்னா எத்தனையோ கட்சி இருக்குது. அதிமுக நமக்கு என்ன உடன்பாடாக இருக்காங்க? எடப்பாடி பேசும்போது இப்படி பேசலை. அண்ணாமலை கூட பேசுகிற விஷயங்களில் எனக்கு மாற்று கருத்து இருந்தாலும் இவ்வளவு அநாகரிகமாக பேசி நான் பார்க்கல. வேறு யாரையுமே நான் பார்க்கல. இந்த ஒரே ஒரு ஆள் ஒரு மிகப்பெரிய அநாகரிகத்தை தமிழ்நாட்டில் விதைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. இல்லை, அவருடைய அரசியலை விமர்சிக்காம இந்த மாதிரி உரையாடலை விமர்சிக்கிறதன் மூலமா தப்பிக்க பார்க்குது திராவிடம். உண்மையிலே அரசியல் விவாதம் நடத்துவோம், தமிழ் தேசியம் திராவிடம், நாங்கள் முன்வைக்கிற சூழலியல் அவங்களுடைய சூழலியல் என்ன, எங்களுடைய பொருளாதாரம் அவங்களுடைய பொருளாதாரம், அப்படியான விவாதத்தை நகர்த்தாம இந்த தனிப்பட்ட உரையாடல் மூலமா திசை திருப்புறாங்க அப்படின்ற ஒரு வாதத்தை எப்படி பார்க்க? அரசியலை விமர்சிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் நீ அரசியல் பேசவே இல்லையே. நீ அரசியல் பேசினா தானே நான் அரசியலை விமர்சிக்க முடியும். நான் தான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசியத்துக்கு என்ன வேலை? அங்கே போய் என்ன அப்புறம் அதிபர் முறையை கொண்டு வரணும்னு எழுதுறீங்களே, அது எப்படி தமிழ் தேசியம்? ஆக இவையெல்லாம் ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு ஃபேசிசம், எந்த தேசியத்துக்கும் எதிரானது. அதனால் அடிப்படையிலேயே நீங்கள் அரசியல் என்பதை எதையுமே அவங்க விளக்கலை. தமிழ் தேசியம் என்றால் அந்த ஒரு ஃபெடரலிசம் அப்படிங்கிறத நோக்கி வர்றாரா, இல்லை ரைட் டு செசேஷன், பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தன்னாட்சிங்கிறாங்களா? அப்படிலாம் அவர் எங்கேயாவது கூட்டங்களில் பேசுகிறாரா? இல்லை, அது அவருக்கு தெரியாதுங்க. அப்புறம் நம்ம அப்புறம் அவர் அரசியல் எடுத்து பேசலைன்னா நான் செசன் செடிசன்லாம் பேசினா அண்ணன் எங்கே போவார்? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வேலண்டைன்ஸ் அவருக்கு பிசினா அவுட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ். ஆமா, அதுதான் கரிகாலன் மேல ஒரு தரம் அவரு இப்போ செய்தியாளர்களிடையே கடுமையா பேசுறாரு. அது ஒரு ஒரு விதமான ஒரு ட்ரெண்ட். அது புதுசா இருக்கலாம், ஆனா அநாகரிகமாக. ஐயா, இந்த சண்டாளன்கிற வார்த்தையை பயன்படுத்தி பாடல் பண்ணது, அது அந்த கட்சியில் உள்ள ஒரு நபர், அவர் மீது அப்புறம் வழக்கு போடுறாங்க, கைது பண்ணுறாங்க. அப்புறம் அரசாணை வேற வருது, இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட பட்டியலின சமூகத்தில் வருது, இந்த சாதியின் பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு வருது. வந்ததுக்கு அப்புறமா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அதே பாடலை திரும்ப இனி என்னையை கைது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு. திரும்ப வள்ளுவர் கோட்டத்தில் மீட்டிங் போடும்பொழுது திரும்ப அதே பாட்டை அதே வரிகளில் அதே சாதியின் பேரை பயன்படுத்தி பாடுறாரு. இப்போ இதெல்லாம் என்னக்கா, என்னை நீ கைது பண்ணு அப்படின்னு ஒரு முரட்டத்தனமான ஒரு கட்டுக்கடங்காத காளையாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஹீரோய்க்கில் தான். அதுக்கு பின்னாடி பேலண்டைன் செல்வி மாட்டி நிற்குங்கிறது வேற. அந்த முறுக்கில் தான் அவர் பாடுறாரு. ஆனால் இது ஒரு அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் பொழுது ஒரு தவறான முன்னுதாரணமாகி திரும்ப திரும்ப அந்த சாதியை இழிவுபடுத்துகிற வகையில் அது ஒரு பழமொழி அப்படிங்கிற வகையில் அது போய் சேர்ந்துருதுங்களா? இங்கே அரசு ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குது? இல்லைனாக்கா இல்லை, அவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு, அது ஒரு பெரிய ஒரு விளைவை அரசாங்கத்துக்கு கொடுக்காது, ஆனால் அவருக்கு ஒரு பெரிய லாபம் இருக்குது அதுக்கு பின்னாடி அப்படிங்கிற வகையில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்களா? அல்லது உண்மையிலேயே அவர் பார்த்து அரசாங்கம் பயப்படுதா? இப்போ இந்த சண்டாளன்ங்கிறத சனிகாரன் மாற்றி பாடுறாரு. இப்போ அடுத்த வள்ளுவர் கோட்டத்தில் பேசும்போது சதிகாரன் இல்ல, வள்ளுவர் கோட்டத்தில் அதே சனிகாரன். ஆமா, அடுத்த கூட்டத்தில் சனிகாரன் மாத்துறாரு. நீங்க சொல்றது தான். அதாவது அவர் தன்னை கைது செய்ய வேண்டும்னு எதிர்பார்க்கிறார். நான் என்ன வேணாலும் பேசுவேன், கைது செய்ய வேண்டும். கைது செய்தால் அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் கூடும், இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஆதரவு வரும்னு எதிர்பார்க்கிறார். ஆனால் ஒரு அரசு என்பது தன் கடமையை செய்து தான் ஆகணும், எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசு அவர்கள் பல அரசியல் சார்ந்தும் தான் சிந்திப்பாங்க. இதை இப்போ கைது செய்வதனால் என்ன வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி சிந்திப்பாங்க. நான் பயப்படுகிறார்கள் என்று கருதலை. ஆனால் ஒரு தயக்கம் இருக்குது இவருக்கு. அவர் விரும்புகிற ஒன்றை அவருக்கு கொடுக்க வேண்டாம். அவர் எதிர்பார்ப்பது தான் கைது செய்யப்படும். கைது செய்யப்படுவதன் மூலம் அதை வச்சு கொஞ்ச நாள் பேசிக்கிட்டே இருக்கலாம்.
அப்படின்னு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டாம் என்று கருதுகிறார்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ராமதாஸ் விரும்பும் போது ஜெயலலிதா அந்த வாய்ப்பை கொடுத்தாங்கல்ல, ஆமாம், அந்த வாய்ப்பை ஸ்டாலின் சீமானுக்கு கொடுக்கறதால என்ன? இப்போ இன்னைக்கு என்ன ராமதாஸ் வந்து ஆட்சி அமைச்சிட்டாரா, இல்லை அவர் தான் வந்து அதிமுகவோடையாவது குறைஞ்சபட்ச கூட்டணிக்கு சேர வந்துட்டாரா? அப்படி எதுவுமே இல்லாமல் பிஜேபியோட போய் நிற்க தானே செய்கிறாரு. அவருக்கு கரைஞ்சு போன இதாக தானே நிற்கிறாரு. மருத்துவர் ராமதாஸ் என்பது எப்படின்னாங்க, அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு செல்வாக்கு உண்டு. அந்த செல்வாக்கு சாதி அடிப்படையிலானது. அது அதிகமாக விரிவடையாது, வேணா சுருங்கும், விரிவடையாது. இவருடைய செல்வாக்கு என்பது ஒரு பொதுவான அரசியலற்ற அல்லது அரசியலுக்குள் ஒரு ஆர்வத்தோடு வர்ற ஒரு திரைப்படங்களை பார்த்து ஒரு கதாநாயகன் 10 பேரை அடிச்சிடறதை பார்த்து அது மகிழ்ச்சி அடைகிற அந்த விடலை பருவத்தை சார்ந்தவர்கள் தான் உள்ளே இருக்கிறாங்க. அந்த எண்ணிக்கை கூடுதலாக வாய்ப்பு உண்டு. எனக்கு நீங்கள் கூடுதலாகியவர் ஆட்சிக்கே வந்தாலும் கூட இது வெற்றி அல்ல. நீங்கள் எந்த அரசியலையும் சொல்லாமல் வெறும் அட்வென்ச்சரிசம் எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? எவ்வளோ நாளைக்கு சும்மா நான் வந்துடுவேன், நான் தூக்கி போட்டுருவேன், அந்த பாம்பு அப்படி ஆக்கர் அடித்த மாதிரி அடித்து பொழந்துருவேன். எல்லாமே ஒரு அழிவு சார்ந்த சிந்தனைகளாக தான் இருக்குது. நான் இதை செஞ்சிருவேன், நான் வந்தவுடனே எல்லாரும் பசியோட எவனும் இருக்கும், அப்படி அதுவுமே பேசலை. ஆக்கப்பூர்வமானது எதுவும் இல்லை. அழிவு, கோபம், வன்மம், பேராசை, தன்னலத்தின் உச்சம், தன்னல வெறி, அதுதான் எப்படியாவது வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துடணும் அப்படின்னு. அவர் திரைப்படத்துறையில் இருக்கும்போதே இயல்பாக எங்களோட எல்லாம் பழகிட்டு, இந்த படம் வந்தோடனே அவ்வளோதானே எல்லாரும் காலி, இப்படி தான் அவருடைய, அதை மற்றவனை காலி பண்ணுறதுங்கிறது தான் அவருடைய இயல்பான சிந்தனை. எல்லாரையும் அடித்து மிதிச்சுட்டு மேலே வரணும்னு நினைக்கிற ஒரு ஃபேசிசம், அது அவருடைய மரபு அணுக்கள்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த முழுக்க அந்த அடுத்தவனையெல்லாம் தாச்சு கீழே தள்ளிட்டு தான் வரணும்னு நினைக்கிறது உலகத்தில் பல பேருக்கு அப்படி இருந்தது. அந்த அட்வென்ச்சர் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கும், சூப்பர்மேனை பிடிக்கத்தானே செய்யும். அது உண்மை இல்லை என்பது தெரிவதற்கு காலமாகும். எனவே அதை வைத்துக்கொண்டு அவர் கொஞ்ச காலம் ஓட்டிக்கிட்டு. இன்னொரு முக்கியமான கேள்வி, லெனின் சிலையை உடைப்பதை கொண்டாடுறாரு, முஜிபுர் ரஹ்மான் சிலை உடைப்பதை கொண்டாடுகிறார், அந்த ஹிட்லரை துணைக்கு எடுத்துக்கிறார். இந்த மனநிலையவும் இந்த பொலிட்டிக்கல் லைனையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது லெனினா அல்லது காந்தியாரா, வங்கதேசத்து அல்ல, ஒட்டைக்கிறது, அடி உடை எல்லாத்தையும் காலி பண்ண, அதில் வருகிற ஒரு ஆர்வம். லெனின் யார், உடைச்சவன் யார், லெனின் சிலை உடைக்கப்பட்டதை நீ கொண்டாடலாமா? அது வந்து எத்தனை ஒரு மோசமான ஒரு செயல். லெனின் என்பவன் எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு பெரிய போராளி. நீ உண்மையாக போராடியாக இருந்தால் லெனினை கொண்டாடணும்ல. நீ மார்க்சிய கருத்துக்களோடு கூட வேறுபடலாம், ஆனால் லெனினையும் முஜிபுர் ரஹ்மான் பின்னால் அரசியலில் அங்கே வங்கத்திலேயே விமர்சனம் வருவது என்பது வேறு. நான் இயல்பாக ஒரு செய்தியை சொல்கிறேன், நடந்த ஒரு உண்மையை சொல்கிறேன். ஈரோட்டுக்கு போயிருந்தேன். ஈரோட்டுக்கு போயிருக்கிற போது அங்கே வரிசையாக சிலைகள் இருக்கும். பெரியார், அம்பேத்கர், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாம் இருக்கும். நம்ம தோழர்கள் ஒரு 3-4 மாலை மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. பெரியார், அம்பேத்கர், தலைவர், அண்ணா தலைவர். நான் சொன்னேன், இன்னும் 2 மாலை வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை, அது எம்ஜிஆர், ஜெயலலிதா இருந்துட்டு போட்டோம். அதனால என்ன, முன்னாள் முதல்வர்கள் சிலை ஒரே இடத்துல இருக்குது. ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த 2 சிலை விட்டு இதுக்கு போடலாம். எம்ஜிஆருக்கு கூட நம்ம தோழர்கள் ஒத்துக்கிட்டாங்க, ஜெயலலிதாவுக்கு போய் மாலை போடணும். முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சியின் தலைவராக இருந்தார், அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது. சிலைகள் ஒரே இடத்துல இருக்குது. நான் அங்கே போய் ஒரு சிலைக்கு மாலை போடல, பக்கத்தில் இருக்குது. இதில் என்ன ஒரு, எனவே இந்த போக்கை தாண்டி அந்த சிலையை உடைக்கணும். நான் தான் ஜெயலலிதா சிலையை தூக்கி எறிஞ்சிருவேன் அப்படி சொல்ல வேண்டியதில்லை. அது ஒரு நல்ல மரபும் இல்லை. அது இவருக்குள்ளே இருக்கிறதுனால தான் லெனின் சிலையை உடைச்சதை கொண்டாடுறாரு. அதை பேசும்போதே லெனின் சிலையை உடைச்சிட்டான், அதாவது இவர் வந்தால் எல்லாத்தையும் உடைச்சிருவான். அப்புறம் நீங்கள் செய்கிற வேலையை உடைக்கிறதுக்கு எவ்வளோ காலம், அடுத்தவன் வருவான்ல. திரிபுராவில் லெனின் சிலையை உடைச்ச போது எதிர்ப்புகள் இங்கே கடுமையாக வந்ததில்லை. இப்போ லெனின் குறித்து அவருக்கு தெரியாமலாம் இருக்காதுல்ல, தெரிஞ்சிருந்து இதை சொல்கிறாருன்னா பொலிட்டிக்கல் மோட்டிவாக இதை புரிஞ்சுக்கவே தேவையில்லையா? இல்லை அவருடைய உளவியல் பிரச்சனைன்னு மட்டும் நீங்கள் சொல்கிறத சுருக்கி பார்த்துக்கலாமா?
லெனின் தொடர்பாக அவருக்கு கண்டிப்பாக தெரியுமான்னு எனக்கு உறுதியாக தெரியல. அங்கே திரிபுராவில் அது சிலை அந்த இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட போது ஹெச் ராஜா ரொம்ப கொண்டாடினார். இந்த மனநிலை இவங்க எல்லாம் இந்த ஒரே ஃப்ரேமில் தான் இருக்கிறாங்க, கொண்டாடினார். அதே மாதிரி தான் இங்கே பெரியார் அண்ணா சிலைகள் எல்லாம் அப்படின்னு சொன்னபோது தான் மறுநாள் நாங்கள் ஒரு சின்ன அமைப்பு தான் திராவிட இயக்க தமிழர் பேரவை பெரியார் சிலைக்கிட்ட சிம்சன்ட்ட போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். நாங்களே எதிர்பார்க்கல, தேமுதிகவில் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில். அன்றைக்கு தேமுதிகவிலேருந்து அந்த தேமுதிக கொடியோடு வந்து எனக்கு எதிர்பார்ப்பே இல்லை. அதனால் அப்படி அந்த சிலைகள் உடைப்பதை கொண்டாடுவது எனக்கு நான் வந்துட்டோம்னா அந்த சாவர்கர் படத்தை தூக்கி எறின்னு நம்ம சொல்லலை. அந்த இடத்திற்கு உரிய படம் இல்லை, வச்சுட்டாங்க. இந்த ஒரு மனநிலையிலேயே பிள்ளைகளை வளர்க்கிறது, எல்லாவற்றையும் அடிப்பது, உடைப்பது, ஆக்கப்பூர்வமான எந்த சிந்தனையும் இல்லாமல் இருப்பது, ரொம்ப அடிப்படையில் ஒரு ஃபேசிஸ்டினுடைய இயல்பான போக்கு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். நீங்க சொல்றதுல இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன். மனித உளவியலில் இருக்கக்கூடிய ஆழ்மன வக்கரங்கள், அசிங்கங்கள், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு அரசியல் களமாடணும்னு நினைக்கிறாரு, ரைட்? இது பெரும்பான்மையா மாறவே மாறாதா? ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் ஆழ்மனதில் ஒரு வக்கரம் உண்டு, ஒரு கோபம் உண்டு, ஒரு குரோதம் உண்டு, அடுத்தவனை பார்த்தா அவனை இது பண்ணணும் அது பண்ணணுங்கிற எண்ணம்லாம் உண்டு. இது அரசியல்ல நீங்க கடந்த காலங்கள்ல இருந்து பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. கட்சி அரசியலுக்குள்ள அந்த குரோதங்கள்லாம் வச்சுப்பாங்க, ஆனா தனிநபர்களா ஒரு சில இடங்கள்ல வச்சுக்க மாட்டாங்க. பட் சீமான் கொண்டு வரும்போது ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அழுக்க மேற்கொண்ட ஒரு உரம் போட்டு வளர்த்து எடுக்கிறாரு அப்படின்னா இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ் அவருக்கு கொடுக்காதுன்னு நம்புறீங்களா? நான் அப்படிலாம் கண்டிப்பாக கொடுக்காதுன்னு நினைக்கல. நீங்கள் இன்றைக்கு எங்களுக்கு வாக்குகள் கூடியிருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, இது பலருடைய இந்த சின்ன வயசில் இருக்கிற ஒரு வக்கரம். நீங்கள் அப்படித்தான் முசோலினினை நீங்கள் 1830களிலேயே கரிபால்டியும் மேசினியும் எதிர்த்து போராடி அந்த மண்ணில் மறுபடியும் ஒரு முசோலினி வரான். நீங்கள் அதை யோசித்து பார்க்கணும். அந்த முசோலினி மாதிரி வரக்கூடும். எப்போதும் அந்த அந்த மாதிரி வருகிறவர்களுக்குன்னு ஒரு கட்டத்தில் ஒரு செல்வாக்கு வரலாம். நான் அதை பார்த்தெல்லாம் வியப்படையும் இல்லை, மலைப்பும் இல்லை. பெரும்பாலும் தமிழ்நாட்டின் சூழலில் அதுக்கு வாய்ப்பு குறைவு. தமிழ்நாட்டின் சூழல்ல அதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு. என்னன்னா, நீங்கள் இதுவரைக்குமே பார்க்கலாம், எம்ஜிஆர் வந்து வெறுமனே அடிப்பேன் உதைப்பேன்னு மட்டுமே வரல. அவர் அந்த தாய்ப்பாசம், தமிழ் மொழி, அண்ணா, இந்த மாதிரி விஷயங்களும் சேர்த்து பாசிட்டிவான விஷயங்களும் தான். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். உண்மையாக அவர் ஏற்படுத்தின பாசிட்டிவான தாக்கங்கள் எனக்கு எம்ஜிஆருடைய கருத்தியல்லேருந்து பின்னாடி நான் வேறுபடுறேன். எம்ஜிஆர் ரசிகனாக தான் இருக்கிறேன். அப்போது நான் கல்லூரியில் படிக்கும்போது நண்பர்களெல்லாம் கூட ஒரு புகைப்பிடித்தால் கூட எனக்கு எப்படி உள் மனசில் தாக்கம்னா, ஒரு எம்ஜிஆர் ரசிகன் சிகரெட் குடிக்கக்கூடாது, எம்ஜிஆர் ரசிகன் அம்மாட்ட பாசமாக இருக்கணும். இது ஒரு பாசிட்டிவான தாக்கம் இருக்கு. இப்போ இவருக்கு பின்பற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரி தானே ஆக இவர் எப்படின்னா அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் நோக்கி இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆர் ஒரு பாசிட்டிவான, அவர் சொன்ன அட்வென்ச்சரிசம் அதெல்லாம் உண்மையானு தெரியாது. ஆனாலும் நாடோடி மன்னன்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்தால் என்ன செய்வேன்னு சொல்லுவேன். உழவர்களுக்கே நிலம் சொந்தம் என்று அறிவித்து விடுவேன். அதெல்லாம் நாடோடி பிரகடனம். அது பெரிய விஷயம். நீ வந்து எதையுமே செய்வேன்னு சொல்லலை, எதையெல்லாம் அழிப்பேன், தொடர்ந்து அழிப்பேன். அந்த அந்த ஒரு வெறி இருக்கு பாருங்க, அழிக்கணும் அப்படிங்கிற வெறி. அது வந்து அதான் அந்த பச்சைம்பட்டை எடுத்து அடித்து தோலை உரிச்சிருவேன். எல்லாமே வந்து ஒரு வயலன்ஸ், ஒரு வக்கரம், ஒரு அழிவு சக்தியினுடைய வளர்ச்சியாகத்தான் நான் பார்க்குறேன். அதனால்தான் எல்லாரும் எங்கள் தோழர்களே கேட்பாங்க, ஏன் அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட கோபம் என்ன இருக்கு? அவர் வந்து ஒரு பெரிய அழிவு சக்தியை இந்த மண்ணில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு கவலை. அடுத்து முக்கியமாக இப்போ பேசப்படுகின்ற ஒரு விஷயம் பெரிய அரசியல் விவாதமாக மாறி இருக்கிறது. நீண்ட காலமாக இந்த விவாதம் வந்து ஒரு இலைமறை காய்மறையாக இருந்தது வந்து இப்போ வந்து வெளிப்படையாகவே பேச தொடங்கப்பட்டு விட்டது. எல்லா தரப்பிலும் இருந்தும் இதை பதில் சொல்லாமல் கடக்க முடியாத ஒரு நிலை வந்திருக்கு. அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு விவகாரம். இந்த இடஒதுக்கீட்டை வந்து யாருமே இன்னைக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு மறுக்கலை. ஆனால் சப்கிளாசிஃபிகேஷன் ஃபர்தர் அல்லது வந்து வேறு சில முடிவுகள் எடுக்கிறது அப்படின்றத வந்து பலரும் வந்து ஒரு ஷாக்கோட தான் அணுகிறத பார்க்க முடிகிறது.
இதுல விகிதாசார பிரதிநிதித்துவம் அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் பிற்படுத்தப்பட்ட தன்மைக்கு ஏற்ப அதிக இடங்கள் கொடுங்க அப்படின்னு ஒரு தரப்பும் வந்து கோரிக்கையோடு இப்ப இந்த உரையாடல் தொடங்கி இருக்கிறதுங்க. சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய தலைவரா நீங்க இருக்கீங்க. இந்த SCA இந்த உள் இட ஒதுக்கீடு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம், அதனுடைய நிலவரம் என்ன இருக்கு? இப்ப 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த அருந்ததியருக்கான உள் இடஒதுக்கீடு. இன்னும் இடஒதுக்கீடு பற்றிய விவாதங்களே முடியல. இடஒதுக்கீடு கூடாதுன்னு சொல்லுகிறவர்கள் இப்போ கடைசியாக எந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா, பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு வந்துட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீட்டுக்கு எவ்வளவு காலம் போராட வேண்டியிருந்தது. தமிழ்நாடு மைசூர் ஸ்டேட்டு முதல்ல ரொம்ப நன்றியோட 1902 1902 ஜூலை மாதத்தில் சாகு மகராஜ், கோல்ஹாப்பூர் சமஸ்தானத்தில் சாகு மகராஜ் இருந்த எல்லாரையும் நீக்கிட்டு 50% பிற்படுத்தப்பட்டவர்கள்னு அது தொடங்குச்சு. பிறகு இஸ்லாமியர்களுக்கு 1909 அரசியலில் இடஒதுக்கீடு வந்துச்சு. பிறகு மைசூர் ஸ்டேட்டு, தமிழ்நாடு வேலை வாய்ப்பில் கல்வி. ஆனால் வட மாநிலங்களில் SC STக்கு மட்டும் இடஒதுக்கீடு இந்தியா பூரா இருந்தது. அது அண்ணல் அம்பேத்கருடைய பெரிய முயற்சி. 1943 ஜூலையிலேருந்து அது இருக்குது. ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இல்லை. இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு எங்கேயும் இல்லை. கற்பூரி தாகூர் தான் முதல்ல பீகாரில் கொடுத்தார். ஆனாலும் எதை நாம் கணக்கில் வைத்து கொள்ள வேண்டும் என்றால், இடஒதுக்கீடு வருவதற்கே ஒரு பெரிய போராட்டங்கள், நூற்றாண்டு போராட்டம். அதுக்கப்புறம்தான் அது வந்தது. தமிழ்நாடு எப்போதுமே அதில் முன்னோடியாக இருந்தது. இப்போ அதில் உள் இடஒதுக்கீடு, நீங்கள் உள் இடஒதுக்கீடு முதல்ல எங்கே வருதுன்னா, 20% சீர்மரபினருக்கு MBC, அதை தனியாகவே ஒரு கேட்டகரி ஆக்கி மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ்ன்னு கலைஞர் அதனால் நிறைய பயன்பெற்றார்கள். இப்போ 2006-11 காலகட்டத்தில் கலைஞர் வந்து இந்த உள் இடஒதுக்கீடு அருந்ததியருக்குன்னு கொண்டு வந்தார். இன்னமும் அது எல்லா இடங்கள்லையும் சரியாக பயன்படுத்தவும் படலை. நான் வெளிப்படையாக சொன்னேன். நான் இப்போ சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவராக இருக்கிற போது பார்க்குறோம், இந்த இடஒதுக்கீட்டில் 2 விதம் உண்டு. ஒன்று செங்குத்தானது, இன்னொன்று கிடைமட்டமானது. அதாவது வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அண்ட் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. வெர்டிக்கல் ரிசர்வேஷனை பலர் சரியாக தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது OBC, BC, MBC, SC, ST. ஆனால் அது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ரிசர்வேஷன் இருக்குது. SCனா SCA, SCW, SCD டெஸ்டிடியூட்ஸ், கைவிடப்பட்ட பெண்கள், அதுக்கு தனி இடங்க. முதல்ல ஒரே ஒரு இடம் அவங்கன்னா அங்கே கொடுக்கணும். SCD அவங்க இல்லைன்னா SCW விமன், அதுவும் இல்லைன்னா SCA, பிறகுதான் பொது கேட்டகரிக்கு வரணும். இதில் தமிழ் மீடியம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எல்லாமே உள்ள நிறைய இருக்குது. உள்ளே வந்து இந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை நம்ம புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். நிறைய உட்பிரிவு அதையெல்லாம் ரொம்ப பின்பற்றுவது இல்லை. சில இடங்களில் நாங்கள் நேரடியாக, நான் கல்லூரிகள் பெயர் சொல்லாமல் சொல்கிறேன், ஒரு கல்லூரி அல்லது ஒரு பல்கலைக்கழகம் என்பது ஓர் அலகு, ஒரு யூனிட்னு தான் கருதணும். இவங்க ஒவ்வொரு துறை, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு யூனிட்னு அந்த காலி இடங்களை தனித்தனியாக அறிவிக்கிறது. ஏன்னா மொத்தமாக ஒரு 50 இடம் வேக்கன்சின்னா நீங்கள் அந்த ரோஸ்டர் சிஸ்டம் வரும். அப்படி இல்லாமல் 1, 1, 1, 2 அப்படின்னா யாரை வேணாலும் அவங்க இந்த இடஒதுக்கீடே இல்லாமல். எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னா, எனவே இடஒதுக்கீடு என்பதே இன்னமும் பல போராட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்குது. இன்னும் அடுத்து இன்னொரு செய்தியை சொல்கிறேன். அரசு பணிகளில் மட்டும்தானே இந்த இடஒதுக்கீடு. அரசு பணிகள் எவ்வளவு இருக்குது? ஏறத்தாழ 12 விழுக்காடு தாங்க. 88 விழுக்காடு பிரைவேட் செக்டார், அங்கே இடஒதுக்கீடு இல்லை. இந்த அரசு பணிகள்லையும் இப்போ EWSன்னு ஒன்று வந்துருச்சு. நம்ம 40 ஆண்டுகளுக்கு மேலே போராடி தான் ஒன்றிய அரசில் அதை வாங்குகிறோம். இன்னும் சொன்னால் 50 ஆண்டுகள். 53 காகா கலேல்கர் கமிஷன், அதுக்கப்புறம் மண்டல் கமிஷன் 80களில், 90ல் வருது. ஆனால் EWS எவ்வளோ நாளில் வருது? 4 நாளில் வருது. நீங்கள் 40 ஆண்டு போராட்டம், 4 பிரதமர்கள், 4 நாள். 2019 ஜனவரி 8, 9, 10, 12 அவ்வளோதான். 7ஆம் தேதி அமைச்சரவை, 8ஆம் தேதி மாநிலங்களவை, 9ஆம் தேதி மக்களவை, 12ஆம் தேதி குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டார். நீங்கள் 40 ஆண்டு போராட்டம் இந்த EWS 4 நாள்களில் வந்ததுக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு பாருங்கள். ஆனால் இன்றைக்கும் அருந்ததியர்கள் என்பவர்கள் மிகவும் கடுமையாக ஒடுக்கப்பட்டவர்கள். நாம் கேட்குறதெல்லாம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தாங்க. இந்த இடஒதுக்கீடு என்பதே வகுப்பு வாரி உரிமை. மொத்த பேரையும் மக்கள் தொகை சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து பிரித்து செய்வது சரி. ஆனால் அதற்கு முன்னால்
மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் சமூகத்தில் நமக்கு தெரியல, யாருன்னு தெரியாதா? இன்னைக்கும் யாரை காட்டிலும் கூடுதலாக அவங்களுக்கு கீழே நீங்கள் போய் ரொம்ப தேடணும்னா புதுரை வண்ணார்களை பார்க்கலாம். அவங்க இன்னமும், ஆனால் அவங்க ரொம்ப எண்ணிக்கையில் மிக குறைவு. அருந்ததியரும் எண்ணிக்கையில் குறைவு தான் எஸ்சியில் பார்த்தீங்கன்னா, அப்படி தான் இருப்பாங்க. அவர்கள் ஒடுக்கப்படுவதற்கும் அது ஒரு காரணம். நீங்கள் இந்த ஊரில் அவன் ஒரு 5 குடும்பம் தான் இருக்கான், அவன் ஒரு 500 பேர் இருக்கான் யோசிப்பான். எண்ணிக்கையும் கணக்கில் கொள்ளப்படுகிறது. அப்போ அவங்களுக்கு வெறும் எண்ணிக்கையை பார்க்காம அவங்களுக்கு ஒரு கொடுக்கணும். இன்னைக்கு அந்த இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு வந்ததுக்கப்புறம் இன்னும் முழுமையாக அது சேரலன்னு தான் என் கணக்கு. ஆனால் ஆர்குமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா இடங்களையும் அருந்ததியர்களுக்குன்னு கொடுத்துட்றாங்க, அதனால எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய பறையர் மீது சமூகங்கள் பலர் உட்பட பல சமூகங்களுக்கு அது பிரச்சனைக்குரியதா மாறுது. போஸ்டிங்கை அருந்ததியர்கள் வாங்கிக்கிறாங்கன்னு வெளிப்படையாவே அதை ஒரு குற்றச்சாட்டாகவும் முன்வைக்கிறாங்க. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா அது நியாயம் போலவும் வெளியில இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படுது. எஸ்சி அருந்ததியர்லையும் அருந்ததியரை போடுறாங்க, எஸ்சிலையும் முன்னுரிமை கொடுத்து அருந்ததியரை போடுறாங்க, ஓப்பன்ல எஸ்சி ஃபில் பண்ணும்போதும் முன்னுரிமை கொடுத்து அருந்ததியரை கொண்டு வந்துடுறாங்க அப்படின்றது ஒரு வாதம். நீங்க இந்த குழுவை பார்க்கறது, இந்த வேலைகள்ல இருக்கும்போது அப்படியான வேலைகள் இருக்கா? அப்படி அதிகமா அவங்க கட்டுக்கடங்காம அந்த இடத்துல ஆக்குப்பை பண்ணியிருக்கிறாங்களா? ஒரு புள்ளி ஒரு இடங்க, எவ்வளவு பேர் இந்தியாவில் ஐஏஎஸ் இருக்காங்க, அதில் எஸ்சியில் அருந்ததியர் எவ்வளவு பேர்? பறையர் சமூகம், ஆதி திராவிடர்கள் பறையர், தேவேந்திர குல வேளாளர், அருந்ததியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். ஐஏஎஸ் பாருங்கள், ஐபிஎஸ் பாருங்கள், தூய்மை தொழில் அடிகள்னு பார்க்காதீங்க. ஐஏஎஸில், ஐபிஎஸ்சில், குரூப் 1ல், குரூப் 2ல் கூட எவ்வளோ அருந்ததியர்கள்? 4 வரைக்குமே பார்க்கலாம். குரூப் 4ல் கொஞ்சம் கூட இருப்பாங்க. அது இதுதானே ஓய் ஆஃபீஸர் என்ட்ரி லெவல் தானே அதில். அதனால் நீங்கள் பாருங்கள், எனக்கு தெரிந்து அந்த புள்ளி, ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் 11 பல்கலைக்கழகங்களில் ஆய்வு பண்ணியிருக்கிறோம் எங்கள் கண்காணிப்பு குழு சார்பாக. இப்போது சென்னை மாநகராட்சி, வேலூர் மாநகராட்சி போகிறோம், ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி போகிறோம். எங்கேயும் அப்படியெல்லாம் அருந்ததியர்கள் அந்த இடத்துக்கு மேலே எல்லாம் இல்லை. உரிய இடத்துக்கே ஏன் இங்கே அருந்ததியரை போடலன்னு ஒரு கல்லூரியில் நான் கேட்குறேன். இந்த நிலைமை உண்மையாக இருந்தது. வேணா எல்லா புள்ளி விவரங்களும் இருக்குது, அதை நாங்கள் தரோம். அருந்ததியரை போட வேண்டிய இடத்துக்கு அருந்ததியர் போடல. ஆனால் அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, இல்லை அங்கே எஸ்சி தான் போட்டிருக்கோம், ஆனால் இது எஸ்சி ஏக்கு உள்ள இடம் இல்லை அப்படின்னு கேட்குறோம். அது விண்ணப்பம் வந்திருக்குங்கிறத நாங்கள் எடுத்துக்கோம். ஏன்னா எங்களுக்கு எப்படின்னா, அந்த விண்ணப்பதாரர் தான் எங்களுக்கு கிடைக்கலன்னு மனு போடுறாரு, இந்த தேதியில் இவர் போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அடுத்த வருஷம் நாங்கள் சரியாக பண்ணுறோம். ஆக இன்னமும் அதெல்லாம் சரியாகல. ரெண்டாவது நீங்கள் என்னென்னா, எஸ்சிஏ போட்டுடுறாங்க, மொத்தம் எஸ்சிலையும் அப்படி இல்லைங்க. அது நண்பர் ரவிக்குமார் சொல்கிறாரு கூடாது, கேட்டகாரிகளாக பண்ணக்கூடாது. இந்த கேட்டகாரைசேஷனுங்கிறது சட்டத்துக்கு புறம்பானது. அப்படித்தான் ஆந்திராவில் எல்லாம் பண்ணான், அதனால தான் அது அடிபட்டு போச்சு. தலைவர் கலைஞர் அப்படி பண்ணலை. மிக நுட்பமாக இந்த கேட்டகரைசேஷனுங்கிறது என்னென்னா, மொத்தம் இருக்க 18ல் இவங்க 9, அவங்க 6, அவங்க 3 அப்படி பிரித்தால்தான் அது இல்லீகல்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான். இவர் அப்படிலாம் பண்ணல. 3% இவர் என்ன ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன். நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன் என்று போட்டதால் தான் தப்பித்தது, இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அடிபட்டிருக்கும். அப்படின்னா என்னங்கய்யா? அதாவது நீங்கள் இந்த இடஒதுக்கீட்டில் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள், ரொம்ப கவனமாக 3% முன்னுரிமை கொடுங்கள். அப்போ மற்ற பொது போட்டிக்கு அவங்க வரதான் செய்வாங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போது எஸ்சி 18%, எம்பிசி 20%, நம்ம பொது போட்டிக்கு போகலையா? பொது போட்டிக்கு போவதற்கு நமக்கு உரிமை உண்டென்றால் எஸ்சியில் 3 தாண்டி அந்த மீன் இருக்கிற போட்டிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் அப்படியெல்லாம் போட்டி போடுகிற அளவுக்கு அந்த சமூகத்தில் இன்னமும் பிள்ளைங்க படிக்கவெல்லாம் இல்லை. இப்போ தான் வர்றாங்க. இது எஸ்சி பட்டியலின மக்களை கூறு போடுவது அப்படின்னா, இது அந்த பயலுவே சொன்னது தானே. இந்துக்களை கூறு போடுறீங்கன்னா ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு இந்துக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கானா என்ன? இல்ல, அதுக்குதான் என்ன வாதம் முன்வைக்கிறாங்கன்னா, இந்த சமூகத்தில் சாதி இந்துக்கள் தான் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அவங்க ஓசியோ ஓபிசியோ சாதி இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இப்ப இந்த தலித் மக்களுக்கு வலிமை கிடையாது.
ஒவ்வொரு ஊராவோ அல்லது ஒவ்வொரு மாநிலமாவோ பார்த்தா அந்த தலித் மக்கள் வந்து ரொம்ப சுருங்கிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. ஆனால் தேசிய அளவில் பார்க்கும்போது 30 கோடி தலித்துகள் இருக்கிறாங்க. இவங்களை கை வைக்க கூடாதுன்ற பயம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் பயம் இருக்குமே தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவங்களை எடுத்தெறிஞ்சு தான் பிஹேவ் பண்ணும். இது வந்து இந்த ஒற்றுமையை சிதைப்பதன் மூலமாக சாதி இந்த மனநிலையைத்தான் வெளிப்படுத்துகிறதே தவிர எஸ்சிக்களின் மீது உண்மையான அக்கறை இது அல்ல அப்படின்றாங்க. அதாவது அந்த 30 கோடி, தமிழ்நாட்டில் 1,43,00,000, நீங்கள் 30 கோடி என்று கணக்கு காட்டுவது பெரிய வலிமை என்றால், எப்படி இந்துக்கள் என்று சொல்லுகிற கணக்கில் எல்லோரும் ஒற்றுமையாக இல்லையோ, எப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கோ, அப்படி இந்த பட்டியலில் மக்களையும் இருக்குது. இல்லைன்னு சொல்லுங்கள் யாரையாவது. 30 கோடியும் சமமாக நடத்தப்படுகிறார்களா? 30 கோடி பேருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படுகிறதா? சமத்துவம் என்பதை விட சம வாய்ப்பு அளிக்கப்படுகிறதா? இல்லை. ரவிக்குமார் எம்பி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஹோமோஜீனியஸ் என்டிட்டி தான், எல்லோரும் தீண்டாமையால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது மட்டுமல்ல, இவங்களுடைய சமூக பண்பாட்டு கூறுகள் பலவற்றிலும் கூட ஒற்றுமை இருந்தது, அதனால தான் ஹோமோஜீனியஸா கருதி ஷெட்யூல்டு காஸ்ட்டை உருவாக்குனாங்க, இதை நீங்க ஹெட்ரோஜீனியஸா பிரிக்க கூடாது அப்படின்றாரு அவர். அதாவது பார்ப்பனர்கள் இந்துக்களுக்கு சொல்ற அதே வாதம், நீங்க வந்து இந்துக்கள் எல்லாரும் நாங்க ஒன்று தான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுவது போல தான் நண்பர் ரவிக்குமார் சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, இங்கே எங்கே வந்து ஒருமித்த தன்மை இருக்கிறது அப்படின்னா, தீண்டாமை பட்டியலின மக்கள் எல்லாருக்கும் இருக்கு. இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு வகுப்பார் இன்னொரு வகுப்பார் மீது இப்போ வழக்கு போட முடியாது, செல்லாது. பல பண்பாடுகளில் ஒற்றுமை கூட இருக்கலாம். ஆனால் எங்கே ஹெட்ரோஜீனியஸ் ஆகுறாங்கன்னா, நிச்சயமாக ஒடுக்குமுறைகள் இருக்குங்க. அப்படிலாம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிடவே முடியாது. நம்ம அதை சொன்னால் ஒரு திருமண உறவுகள்லாம் எங்கேயும் கிடையாது. மன உறவுகள்லாம் நீங்கள் எல்லா பட்டியலின மக்கள் யார் வேணாலும், அதில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுன்னு எனக்கு தெரியும். எப்படி வந்து இவங்க ஒரு ஆதி திராவிடர் பையனை வந்து வன்னியர் பொண்ணை திருமணம் பண்ணிட்டா என்ன பிரச்சனை வருதோ, அதே மாதிரி அருந்ததியர் பையன் ஒரு பறையர் சமூகத்து பொண்ணை திருமணம் பண்ணாலும் பிரச்சனை வருது. சமூகத்தில் இந்த ஹெட்ரோஜீனியஸாக அந்த தன்மைகள் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லார்ட்டையும் இருக்குதுன்னு நம்ம சொல்லலை. எப்பவுமே நம்ம அப்படி பொதுமைப்படுத்துவது ஒரு ஹேஸ்டி ஜெனரலைசேஷன். நான் அப்படி சொல்லலை, ஆனால் பெரும்பான்மையை நோக்கி சொல்கிறேன். பெரும்பான்மையாக அப்படி இருக்கிறது. அந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பது 15 ஆண்டுகள்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அல்ல. அவர்களுக்கு அந்த உள் ஒதுக்கீடு கொடுப்பது என்பது தான் சரியானது. நான் கடைசியாக ஒரு வேண்டுகோளை இப்போ காலையில் வெளியிட்ட ஒரு காணொளியில் சொன்னேன். தங்கள் ஜாதி எது என்று பார்க்காதீர்கள், சமூக நீதி எது என்று பாருங்கள். ஒவ்வொருத்தரும் தன் ஜாதின்னு பார்க்காதீங்க, சமூக நீதின்னு பாருங்கள். நான் உண்மையாக சொன்னால், நான் எனக்காக சொல்லலை, நான் பிசியில் கூட இல்லை, நான் ஓசியில் தான் வரேன். ஒரு பிறப்பின் அடிப்படையில் முத்திரை குத்தப்படுகிற போது நான் ஓசியில் தான் வரேன். எனக்குன்னு ஒரு சாதி முத்திரை குத்திருக்காங்களா, அந்த சாதியை சார்ந்தவர்கள் சொந்தக்காரங்கள் எல்லாமே என்கிட்ட சண்டை போடுறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு ரிசர்வேஷன் வேண்டாம், நீ நல்லா தான் இருக்கிற. இது நான் என் ஜாதிக்காக பேசலை, ஒரு சமூக நீதிக்காக என்று பேசுகிற போது ஒரு பிற்படுத்தப்பட்டவருக்கு, அதாவது ஐயா பெரியாரே சொல்லிட்டாரு, ஒரு பெரிய ஜாதிக்காரன் சொல்லிக்கிறானே, அவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் சண்டை வந்தால் நான் பிற்படுத்தப்பட்டவனின் பக்கம், பிற்படுத்தப்பட்டவனுக்கும் பட்டியலினத்துக்கு சண்டை வந்தால் நான் பட்டியலினம், பட்டியலினத்தில் 2 சமூகத்தினர் வேறுபட்டால் அதில் யார் ஒடுக்கப்படுறானோ அவன் பக்கம், அந்த சமூகத்திலும் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் சண்டை வந்தால் நான் பெண்ணின் பக்கம்ங்கிறது தான். இதுதான் இந்த சமூக அமைப்பில் கீழே இருக்கிறவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்கோம், உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கோம்னு அதுக்கு பொருள் அல்ல, ஒரு நாளும் அல்ல. கண்டிப்பாக இன்றைக்கும் அந்த ஆதி திராவிடர்களோடும் தேவேந்திர குல வேளாளர்களோடும் போட்டியிடுகிற இடத்துக்கு இன்னமும் அருந்ததியர்கள் வரல. சமமாக வர வேண்டும் என்று கருதுகிறோம். நமக்கு யார் மீது வெறுப்பும் இல்லை, இவர்கள் மீது தனி விருப்பும் இல்லை. இல்லை, இவ்வளவு அக்கறைப்படுகின்ற தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு சமூக நீதி பற்றி பேசுகிறவர்களும் தமிழ்நாட்டில் எஸ்சி ரிசர்வேஷனுடைய அளவை உயர்த்துறதுக்கு ஏன் முன் வரல? அதான் எல்லாம் கவர்னர்கிட்ட பெண்டிங்கில் தானே கிடக்கு. இப்படி ஒரு ஃபைல் அனுப்பி அதையாவது பெண்டிங்கில் போட வேண்டியதானே? ப்ரொமோஷனில் எஸ்சியை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொல்லி, எஸ்சிக்கு வந்து அதில் இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லி, ப்ரொமோஷனில் அங்கீகரிக்க சொல்லி உச்சநீதிமன்றம் வழிகாட்டியிருக்கு. அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் வந்து நிற்கிறாங்க, கேட்டகரைசேஷனுக்கு மட்டும் வந்து நிற்கிறாங்க. அப்படின்னா இது வந்து ஒரு சாதி இந்து மனநிலை தான். இது மறுபடியும் கூறு போடுறதுக்கு அருவாளோட வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கே தவிர உண்மையான வளர்ச்சியை நோக்கி இது நகர்த்தலை அப்படின்ற வாதம்.
2 செய்தி. மறுபடியும் இது கேட்டகரைசேஷன் இல்லைங்கிறத நான் அடுத்தமாக சொல்கிறேன். அதனால தான் மாதிகா, ஆதி ஆந்திரா என்று ஆந்திராவில் 3 பிரிவினருக்கும் பிரித்து கொடுத்ததை ஒத்துக்க முடியாது. 4 ஸ்டேட்டில் அது மறுக்கப்பட்டுருச்சு. தமிழ்நாடு மட்டும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு காரணம் அது கேட்டகரைசேஷன் இல்லை என்பது அடிப்படையாக ஒன்று. இது ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன் தான். இது நான் அந்த டெக்னிக்கலாக அந்த சொற்களை சொல்கிறேன். எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீட்டின் அளவு கூட்டப்படணும். எனக்கு அது ஒன்றும் மாற்று இல்லை. அதுக்கு என்ன முதல் அடிப்படை என்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு தான். அப்போ தான் நீங்கள் உண்மையாகவே இன்னும் எவ்வளோ பேர் எங்கே இருக்கிறாங்கிறது தெரியும் போது தான் அது கூடுமே தவிர ஒரு பகுதியினருக்கு மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் இது ஒரு கலவையான சமூகம். நீங்கள் எஸ்சிக்கான இடத்த கூட்டின உடனே யார், அதாவது பார்ப்பனர்கள் நேரடியாக சண்டைக்கு வரவே மாட்டான், அவன் பின்னாடி தான் இருப்பான். நீங்கள் இந்த கையை அடிச்சுக்கணும், மூளை பேசாமல் தான் இருக்கும். எப்பாவது மூளை நேரம் வந்து அடித்ததே இல்லை, கை தான் அடிக்குது, கால் தான் உதையுது. இது நடக்கும், அதுக்காக காத்திருக்காங்க. ஆனால் நம்ம மிக விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பை இந்தியா முழுவதும் நடத்த வேண்டும் என்பதில் எனக்கு 100க்கு 100 உடன்பாடு உண்டு. பலர் இருக்கிறார்கள், அதற்கான முயற்சிகளில் எல்லாரும் சேர்ந்து ஈடுபடும். இதில் இன்னொரு கேள்வியும் கூட, தேசிய அளவில் பார்க்கும்போது தமிழ்நாட்டை தவிர மற்ற எந்த மாநிலமும் இதை வந்து சரியாக புரிஞ்சுக்கல. எல்லாரும் வந்து 2ஆம் 3ஆ கூறு போடுறது இந்த வேலையை தான் செஞ்சுருக்கிறாங்க. ஆந்திராவும் அப்படி தான் செஞ்சுருக்கு, பஞ்சாபும் அப்படி தான் செஞ்சுருக்கு. அப்போ இந்த அதிகாரத்தை மாநிலத்திட்ட கொடுத்துட்டா அகில இந்திய அளவில் தலித்துகளுக்கு ஒரு அபாயம் ஏற்படுது. இப்படித்தான் எல்லாரும் தப்பாக பண்ணுறாங்க. அதனால் அதை தடுப்பதற்காக அந்த அதிகாரத்தை பார்லிமெண்ட்டில் வச்சோம்னா அதை தாண்டுவதற்கு ஒரு கால அவகாசம் எடுத்துக்கொள்ளும், அதற்குள்ள ஒரு புரிதலை உருவாக்க முடியும். அதுக்காக பார்லிமெண்ட்டு அந்த அதிகாரத்தை கேட்குறோம், மாநிலத்திட்ட அந்த அதிகாரம் கூடாதுன்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது இயல்பாகவே விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகள் பேசுகிற மாநில உரிமைக்கு எதிரானது இல்லையா? நீங்கள் முழுக்க ஏற்கனவே அதிகாரம் தில்லியில் குவிஞ்சு கிடக்கு, இன்னமும் மொத்த அதிகாரங்களையும் அவர்களுக்கு கொடுத்து விடுங்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும்? அவர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ மாநில சுயாட்சி கேட்கும் போதே வெளியுறவை வந்து நம்ம ஒன்றிய அரசு தானே கொடுக்குறோம், நாணய அச்சடிக்கிறத ஒன்றிய அரசு தானே கொடுக்குறோம். அந்த மாதிரி இதுவும் வந்து அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிறது என்ன தப்புன்ற அதில் வர முடியுமா இது? ஏன்னு கேட்டால், நீங்கள் இந்தியா முழுவதும் சாதி அமைப்புகள் ஒரே தளத்தில் இல்லை, ஒரே பெயரில் கூட இல்லை. கோனாங்கிறது கோன்னா அரசன் தான், ஆனால் அதை கூட நம்ம ஏதோ குறைவு நினச்சிக்கிட்டு யாதவ்னு இங்கே இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கிறார். அங்கே வேற. நீங்கள் ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் சாதியினுடைய அமைப்புகள் வேறு வேறாக இருக்குது, ஒரே தரத்திலும் இல்லை, ஒரே நிறத்திலும் இல்லை. எனவே இவற்றை ஒட்டுமொத்தமாக இந்தியா, நீங்கள் வெளியுறவுத்துறை என்பது எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்று, இராணுவம் என்பது எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்று, நாணயம் எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்று, கல்வியோ இடஒதுக்கீடோ எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்று அல்ல, பொது அல்ல. எனவே அதை நீங்கள் ஒன்றிய அரசிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவது அடிப்படையான மாநில உரிமைகளுக்கு எதிரான. நீட்டு மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்து வைக்கதா? அது கண்டிப்பாக அதுக்கு தான் உதவும். இப்போவே பாடத்திட்டத்தை இந்த எஸ்சிஆர்டி எதுக்குன்னு கேட்குறேன். நீங்கள் ஒவ்வொன்றையும் ஒன்றிய அரசு தில்லியில் உட்கார்ந்து கொண்டு எல்லாவற்றையும் தீர்மானிக்க முடியாது அல்லது தீர்மானிக்க கூடாது. நாம் மாநில சுயாட்சியை நோக்கி நகரணுமே தவிர மீண்டும் ஒரு ஒடுக்குமுறையை நோக்கி நகரக்கூடாது. அம்பேத்கரினுடைய காலம் வேறு, அவருடைய அச்சங்களுக்கான பின்புலம் வேறு. இன்னைக்கு அதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். மறுபடியும் அந்த இடத்துல போய் அம்பேத்கர் பேரை சொல்லிட்டே நிற்க வேண்டியது. ஓவராலாக இந்த உரையாடலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ சமூக வலைதளங்கள்லேருந்து எல்லா நாளிதழ்கள்லையுமே இந்த உரையாடல் நடக்க தொடங்கி விட்டது. சப் கேட்டகரைசேஷனை யார் செய்வது, அதை செய்யலாமா கூடாதா அப்படின்ற விவாதம், ஒரு உரையாடல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு தெரிந்து 2006-11 பிறகு மறுபடியும் இப்போ தான் அந்த உரையாடல் வருது. இடைப்பட்ட காலத்தில் அந்த உரையாடல் இல்லாமலே இருந்தது அந்த பட்டியல் குறித்து. இப்போ அந்த பட்டியல் விவாதம் நடைபெறுவதை எப்படி பார்க்குறீங்க? விவாதங்கள் நல்லது தான். நான் இப்போ மீண்டும் அது வந்திருப்பதற்கான காரணம் நான் எதை கருதுறேன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஏன்னா ஒரு சட்ட முன்வடிவம் வந்தது, சட்டமாச்சு. ஆனாலும் அதை அப்போ பெரும்பாலும் ரொம்ப எதிர்க்கலை. நீங்கள் அதை கவனிக்கணும். அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம் தான் சொன்னாங்க. ஒரு சில கட்சிகள் அப்போதை எதிர்த்தன. ஆனால் இன்றைக்கு அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதில் நீங்கள் சொல்கிற கிரீமி லேயரை யாரும் ஏற்கலை. இதில் பெரிய மகிழ்ச்சி, ஒன்றிய அரசே நாங்கள் ஏற்கலைன்னு சொல்லிட்டான். ஆனால் மாநில அளவில் போட்ட அஃபிடவிட்டில் என்ன சொல்லியிருக்கிறதா குறிப்பிடுறாங்கன்னா, இந்த எஸ்சிஏன்ற கேட்டகரைசேஷனே வந்து கிரீமி லேயர் கான்செப்ட் தான், அதுக்காக தான் நாங்கள் இதை வச்சுருக்கோம்னு மாநில அரசு அஃபிடவிட் போட்டிருக்கு, இதை யாருமே எதிர்க்க மாட்டாங்க அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அந்த கிரீமி லேயர்னு எந்த இடத்துல அஃபிடவிட்டில் இருக்குன்னு சொல்லுங்க.
கிரீமி லேயருங்கிற மாதிரியெல்லாம் எந்த இடமும் இல்லை. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன். இது ஒரு முன்னுரிமை இடஒதுக்கீடு, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது எப்படி கிரீமி லேயராகும்? ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷனு தான் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நீங்கள் சொல்லியிருந்தா அப்போவே எதிர்த்துருக்கணும்ல, அப்போ ஏன் எதிர்க்கலை? எனவே இப்போ தீர்ப்பு வந்த பிறகு அது உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதால் அது இயல்பாக ஒரு எதிர் அலைகள் வருகின்றன. விவாதம் நல்லது தானே, வரட்டும், நம்ம பேசுவோம். நியாயம் இருந்தால் ஏற்கலாம், அதில் ஒன்றும் இல்லை. நமக்கு பிடிவாதம் பிடிச்சி அவங்கள தள்ளிடணும் அப்படிலாம் நம்ம நினைக்கல. அந்த விவாதங்களில் நியாயம் இருந்தால் நாம் ஏற்கலாம். எனக்கு படலை. இப்போதைக்கு வரைக்கும் உள் இடஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு சரி என்று தான் நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையும் அப்படித்தான் கருது. இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களோடு உரையாடியதற்கு ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி நண்பர்களே. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம்.